பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைசெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பாசிட்டிவ் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான். இது ஏற்கனவே நம்ம போட்ட ப்ராப்ளம் தான். இதை வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கொஷனில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் நீங்கள் இங்கே f(x) = அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக கேல்சியில் டைப் பண்ணலாம். எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஆல்ஃபா இருக்கா, இந்த ஆல்ஃபாவை அமுக்கிட்டிங்கன்னா இங்கே ஆல்ஃபா மோட் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஆல்ஃபா அமுக்கிட்டு இங்கே இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது அமுக்குங்க. இது அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்துடும். ஓகேவா, எக்ஸு. ஸோ இந்த f(x)ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம எக்ஸ் டைப் பண்ணிட்டோம். க்யூபுக்கு எக்ஸ்போனன்ட்டு 3 கரெக்டாக. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x² கொடுத்துருக்காங்களா, 2x² -2x². அப்போ இங்கே மைனஸ் போட்டுட்டு 2 மறுபடியும் ஆல்ஃபா இது எக்ஸ் வந்துருச்சு ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 3x -5. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். நான் அந்த ஈக்குவேஷனை இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து இங்கே நம்ம 0, 1, 2 இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடாமல் 0னா இங்கே போட்டாலே நமக்கு இங்கே இதோடைய வேல்யூ வந்துடும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இந்த ஷிஃப்ட்டுக்கு கீழே சால்வ்ன்ற பட்டன் இருக்கும். இந்த சால்வ்ன்ற பட்டன் அமுக்குனேன்னா எக்ஸோடைய வேல்யூ அது கேட்கும். நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறேன். அப்படி 0 கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தேன்னா எனக்கு -5 வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், x = 0னா -5 வருதா, -5 வந்து <0. அடுத்தது ஈக்குவல் டு மறுபடியும் கொடுக்குறேன். எக்ஸோடைய வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன். அப்போ ஈக்குவல் டு கொடுத்தேன்னா -3. அப்போ x = 1க்கு நமக்கு -3ன்ற வேல்யூ கிடச்சிருச்சா. திருப்பியும் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ எக்ஸோடைய வேல்யூ 2 கொடுக்குறேன். ஈக்குவல் டு 1 வந்துருச்சா, 1. ஸோ இதில் வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் ஆன்சர்ஸ் வருது. மைனஸில் வந்து அது <0 அப்படின்னு போடுவோம். இப்போ கடைசியாக இங்கே என்ன இருக்குது, இங்கே தான் <0 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது போடும்போது உங்களுக்கு <0 ஆன்சர் வந்துடுது. ஸோ இங்கே வந்து இது வரைக்கும் 1, 2, 3 இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து <0ல் வந்துட்டு அடுத்தது சப்போஸ் சைன் மாறி வருது, <> வருது அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் தான் நீங்கள் வந்து லிமிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் லிமிட்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதாவது இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும், இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. இந்த x = போட்டிருக்கீங்களா, இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, f(x)உடைய ஒரு ரூட் வந்து இந்த 1, 2 இந்த 2 வேல்யூக்கு நடுவில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதனாலன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிள் மாறுறதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து a என்னன்ட்டு எழுதிக்கிறோம், b என்னன்ட்டு எழுதிக்கிறோம். சரியா. இதை எழுதி முடிச்சுட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ஒரு டேப்லர் காலம் போடுறோம். இங்கே இட்ரேஷன் a, b, c-உடைய வேல்யூ. c வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் a and b. ஸோ c = a + b/2. அப்புறம் f(c), அதாவது இந்த c-யில் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனில் போடணும். கொஷனில் இருக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி அதுக்கு வர ஆன்சர் போடணும். ஓகேவா. இது வந்து இட்ரேஷன் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் அந்த மாதிரி. இப்போ நான் முன்னாடியே இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a-உடைய வேல்யூ 1, b-உடைய வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அது ஃபர்ஸ்ட் ஒன்ல a-க்கு வேல்யூ 1, b-க்கு வேல்யூ 2 போட்டாச்சு. இப்போ இது c-உடைய வேல்யூ 1.5ன்னு நமக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே தான் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த 1.5 இப்போ போடணும். அப்போ மறுபடியும் இங்கே ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கேட்கும் 1.5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். -1.625 வந்துருச்சா. இது வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த வேல்யூக்காக ஃபுல்லாக அந்த இதை ஃபுல்லாக டைப் பண்ணி நீங்கள் போடுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனை ஒரே ஒரு தடவை டைப் பண்ணிட்டு எக்ஸோடைய வேல்யூவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்கிறது சிம்பிளாக இருக்கும். சரி, ஓகே. இது வந்து 1.5க்கு வந்துருச்சு. இப்போ இந்த 1.5 எப்படி இருக்குது அப்படின்னா <0 இருக்கா, ஏன்னா இது -1.625. ஸோ இது வந்து <0. இப்போ இது வந்து <0 அப்படின்னா இங்கே -a வந்து மைனஸ்ன்னு டினோட் பண்ணிக்கோங்க, b வந்து ப்ளஸ்ன்னு டினோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து <0, இங்கே மைனஸ் இங்கில் வந்து <0 அப்படின்னா இந்த c-உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த c-உடைய வேல்யூவை a-உடைய வேல்யூவாக மாறிடும், b-உடைய வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகேவா. இந்த c-உடைய வேல்யூ a-உடைய வேல்யூவாக மாறிடும், b-உடையது அப்படியே இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் c-யை கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவை தூக்கி அந்த ஃபங்க்ஷனில் போடணும். இங்கே மறுபடியும் எக்ஸுன்ற வேல்யூக்கு 1.75 அதை கொடுத்தேன் அப்படின்னா 0.5156. இதுவும் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, < இருக்குது. ஸோ அதனால் இந்த c-உடைய வேல்யூ இங்கே போயிடுது.
இங்கே போட்டு மறுபடியும் இந்த பியோடைய வேல்யூ அப்படியே போட்டு இதுக்கான சியை கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் ஆகிடுது. கரெக்டாக இந்த கிரேட்டர் தேன் ஆகிடவும் கிரேட்டர் தேன்னா இங்கே என்ன பாசிட்டிவ் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த சியோடைய வேல்யூ இங்கே வந்துடும், பிக்கு பதிலாக வந்துடும். ஏயோடைய வேல்யூ அப்படி இருக்கும், சியோடைய வேல்யூ பியோடைய வேல்யூக்கு வந்துடும். இப்போ ரெண்டுத்துக்கும் சி கண்டுபிடிச்சி இங்கே போடணும். இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா இது கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.843 1.843 1.843 இதே மாதிரி வருதா, இது வர வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ கடைசியாக அது அப்ராக்சிமேட் ரூட் இஸ் அப்படின்னு சொல்லி 1.843 அப்படின்ற மாதிரி முடிக்கணும்.